எனக்கு சுகர் இருக்கா நினச்சிட்டு அந்த பயத்திலே நீங்கள் லேபரேட்டரி போய் கை கொடுத்தீங்கன்னா அந்த ரத்தம் எடுத்தாங்கன்னா அதில் சுகர் மேலே இருக்கு. உடனே உங்களுக்கு ஒரு லேபிள் வந்தது டயபெட்டிஸ். நீங்கள் டயபெட்டிஸ் இல்லை, அது நார்மல் ரெஸ்பான்ஸ் பாடியில். இப்போ சுகர் எப்படி தெரியுமா, இப்படியே இருக்காது. ஒரே லெவலில் சுகர் இருந்தால் நீங்கள் சத்து போயிருக்கீங்க. சுகர் இப்படி இருக்கும். இதுக்கு சொல்கிறது ஹெல்தி கேயாஸ். இந்த லெவலில் நீங்கள் சுகர் பிடிச்சிங்கன்னா டயபெட்டிஸ், இந்த லெவலில் பிடிச்சிங்கன்னா நார்மல். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ஒரு மினிட்ல நான் உங்கள் 5 விரலில் ரத்தம் எடுத்துட்டு, ஒரே மினிட்ல 5 விரலில் ரத்தம் எடுத்துட்டு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட் வரணும். அது வந்தால் தான் நீங்கள் ஆரோக்கியம். அது 5 ஒரே ரிப்போர்ட் இருந்தால் நீங்கள் ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை, சத்து போயாச்சு. இல்லைன்னா சீரியஸ் டயபெட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு, சீரியஸ் டயபெட்டிஸ். புரிஞ்சுதா? இது எல்லாம் இப்படி இருக்கணும். பிளட் ப்ரெஷர் அப்படி தான். நீங்கள் வந்து புலி பார்த்தீங்க, ஓடணும், அப்போ சக்தி வரணும், பிளட் ப்ரெஷர் மேலே போகணும். அந்த புலியை இப்போ டாக்டரை பார்த்தீங்க, அவருடைய ஒயிட் கோட் பார்த்தீங்க, உடனே பிளட் ப்ரெஷர் மேலே போகும். இதுக்கு தான் நம்ம சொல்கிறது ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன். இல்லை பொய் இல்லை, நான் பொய் சொல்லலை, சத்தியமாக விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நான் எல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் கடைசியில் எப்படி மாட்டிக்கிறோன்னு உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒரு சின்ன ஆர்டிக்கல் சொல்கிறேன். இது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய டாக்டர் எழுதியிருக்கேன். நீங்கள் இன்டர்நெட்டில் போனால் கிடைக்கும். ஆர்டிக்கல் பேர் என்ன தெரியுமா? ஹவு டாக்டர்ஸ் டை. டாக்டர்ஸ் எப்படி சத்து போகிறாங்கன்னு, நீங்கள் எப்படி சத்து போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மூச்சு வரலன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. அங்கே ஒரு ஐசியூன்னு இருக்குது. இப்போ புதுசு இது ஒரு 20 கொல்லமாக வந்திருக்கு. இப்போ நம்ம காலத்தில் ஐசியூ இருக்கல, நாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப ஐசியூ இருக்கல. நான் விதவுட் சீயிங் ஆல்சோ பசங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. இப்போ ஒரு ஸ்டடி பண்ணாங்க 1940. அதுக்கு எப்படி தமிழில் எப்படி சொல்கிறது? 1940 மேசச்சூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்னு பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது பாஸ்டனில். அங்கே வந்தால் 100 ஆள் அங்கே வந்தாங்கன்னா அதில் எத்தனை ஆள் கடந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க, எத்தனை ஆள் நடந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்கன்னு புரிஞ்சுதா? நடந்துட்டு வருவாங்க, போகிறப்போ ஸ்ட்ரெச்சரில் போகிறாங்க. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கீங்களா? வெளியே நிறைய ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க. என்னத்துக்கு? டெட் பாடி கொண்டு போகிறது. புரிஞ்சுதா? அப்போது எந்த பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தாங்க. அப்போ நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தா 1940 எல்லாம் என்ன இது மெடிசனில் ஒன்றும் இல்லை, சும்மா என்னமோ டாக்டருக்கு அவ்வளோ தெரியாது, அதனால எல்லாரும் சத்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ எல்லாம் இருக்குது, புதுசு இருக்குது. சென்னையில் போனீங்க, கோயம்புத்தூரில் இருக்குது எவ்வளோ ஆஸ்பத்திரி. கோயம்புத்தூர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. கோயம்புத்தூரில் இருக்கிற நம்பர் ஆஸ்பத்திரி வேறு எடுக்காது. இதெல்லாம் இருந்து யாரும் சத்து போகிறது இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? விஷயம் சொல்லட்டுமா? 1940 அப்புறம் 2006 அது பர்சன்டேஜ் என்ன தெரியுமா? 2006 கொஞ்சம் ஜாஸ்தி ஆள் ஃப்ளாட்டாக போனாங்க ஸ்ட்ரெச்சரில். நம்ம பழைய காலத்தில் மாடர்ன் மெடிசனில் ஒரு நம்ம அப்பா இருந்தார், அவர் பேர் ஹிப்போக்ரட்டிஸ்ன்னு. அவர் ஹிப்போக்ரட் இல்லை, ஹிப்போக்ரட்டிஸ். நம்ம எல்லாம் இப்போ ஹிப்போக்ரிட்ஸ். அவர் என்ன சொன்னார்? கியூர் ரேர்லி, கம்ஃபர்ட் மோஸ்ட்லி, பட் கன்சோல் ஆல்வேஸ். இந்த நம்ம சொல்கிறது டாக்டர் அந்த சத்து போன ஆளுக்கு அப்படியே கொண்டு வந்தார். போய் அவன் சத்து போகிறான்னா சத்தே போகிறான். டாக்டர் ஒரு வேலை செய்யலாம். அவன் நாளைக்கு சத்து போகிறான்னா இன்னைக்கு அனுப்பலாம், நாளைக்கு சத்து போகிறான் நாளானிக்கு அனுப்பவே முடியாது. என்ன பண்ணாலும் அவன் சத்து போகிறான். புரிஞ்சுதா விஷயம்? அப்போது பயப்படாதீங்க. இது ஒரு இண்டஸ்ட்ரி, இது ஒரு வியூகம். அதுக்குள்ளே நீங்கள் சேர்ந்தீங்க, வெளியே வர மாட்டீங்க. அதுக்காக நமக்கு என்ன வேணும் தெரியுமா? ஒரு ஹெல்த் இண்டஸ்ட்ரி வேணும் இந்த உலகத்தில். அது ஹெல்த்துன்னு சொன்னால் அது அர்த்தம் வராது. அது நான் பீட்டருக்கு சொன்னேன், ஒரு இண்டஸ்ட்ரி வேணும், வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ இருக்கிற உலகத்தில் எல்லாம் இருக்கிறது இல்னஸ் இண்டஸ்ட்ரி. புரிஞ்சுதா? நமக்கு என்ன வேணும்? வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. அப்போ நீங்கள் எப்போ வெல்லுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? டாக்டர் பார்க்கணுமே, செக்கப் பண்ணணுமே, அப்போ தான் சொல்லலாம். இல்லை, உங்களுக்கு தான் தெரியும். அதனால் வெல்னஸ்ன்னா ஹெல்த்னா என்னன்னு சொல்கிறேன், சரியாக கேளுங்கோ. அது கேட்டுட்டு திவசம் காலையில்
அந்த பிரச்சனை உங்களுக்கு கேட்டு அது ஆன்சர் எஸ்ன்னா உங்களுக்கு செக்கப் வேண்டாம். என்ன பிரச்சனை தெரியுமா? என்தூசியாசம் டு ஒர்க், வேலை செய்கிற அது ஒரு உறுப்புக்கு என்ன சொல்கிறது? ஆர்வம். ஓகே ஓகே ஓகே, நான் வேலை செய்யணும், நான் வேலைக்கு போகணும், நான் வேலை செய்து தான் இருக்கணும். இயேசு மகாசுவாமி சொன்னார், இட்ஸ் வித் த ஸ்வெட் ஆஃப் ஹிஸ் ப்ரோ தட் ஹீ ஷல் ஈட் பிரெட் ஆன் ஆல் டேஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். வேலை செய்து தான் சாப்பாடு செய். அந்த உண்மேஷ், அந்த அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்தால் நீங்கள் ஹெல்த். இன்னொன்று என்ன தெரியுமா? enthusiasm to be compassionate. எல்லாருடைய பிரீத்தி அனுபு எனக்கு செய்யணும், இதை மாத்திரம் நீங்கள் ஆரோக்கியம். நான் பீட்டரை பார்க்கணும், ஏதாவது பண்ணி பீட்டரை கொஞ்சம் மோசம் பண்ணி பீட்டரை கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை. உங்கள் ஆரோக்கியம் கெட்டு போகும், கேன்சர் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், எல்லாம் வரும். அதனால் சும்மா இங்கே வந்து காலையில் உட்காந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லி வீட்டு போயிட்டு யாருக்கு என்ன பண்ணுறது, எப்படி பணம் பண்ணுறது, எப்படி மோசம் பண்ணுறதுன்னு நினச்சிங்க, ஆரோக்கியம் கிடைக்க. இந்த வெல்னஸ் கான்செப்ட் இஸ் சம்திங் தட் வில் சேவ் தி earth. Wellness concept will go even against terrorism. You love your terrorists, don't shoot them, you love them, and then they'll see the reason. எல்லாரும் நம்ம வின்னு பண்ணலாம், பிரீத்தியில் எல்லாரும் வின்னு பண்ணலாம், கோபத்தில் சண்டையில் வாரில் யாரும் வின்னு பண்ண முடியாது. அது அப்படி. இது லவ் எப்படி தெரியுமா? இஃப் லவ் இஸ் வாட் யூ கிவ் அவே, லவ் இஸ் வாட் கம்ஸ் பேக் ஈச் டே. கிறிஸ்டினான ஒரு அமெரிக்கன் போயிட்டு ரொம்ப சொன்னேன். லவ் எப்படி தெரியுமா? ஒரு மிரரில் நீங்கள் பார்த்தா அது எப்படி உங்களுக்கு தெரியுது? அப்படியே நீங்கள் பிரீத்தி கொடுத்தீங்கன்னா, அன்பு கொடுத்தீங்கன்னா, அன்பு தான் வருது. அதனால் நம்ம எல்லாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணால், பீட்டர் வேறு ஒன்றும் செய்கிறது வேண்டாம். இப்போ இருக்கிற இங்கே நீங்கள் எல்லாம் சேஞ்ச் ஆனீங்கன்னா உலகமே சேஞ்ச் ஆகும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஸ்டடி கோயமுத்தூரில் 1% 100 ஆளில் ஒரு ஆள் நல்ல ஆள் ஆனால் கிரைம் ரேட் இன் கோயமுத்தூர் வில் ஃபால் டவுன் பை 50%. சயின்டிஃபிக் ஸ்டடி சொல்கிறேன் நான். ஒரு ஊரில் 100 ஆளில் ஒரு ஆள் நல்ல ஆளான. இப்போ இந்த நம்ம ஃப்ரெண்டு இருக்கார், அவர் ரொம்ப நல்லவர். பேர் என்ன சார்? ஆரோக்கியம். ஆணியப்பர் இருக்கார், அவர் பாருங்க சன்னியாசி மாதிரி இருக்கார். ஆணியப்பரை போல இந்த கோயமுத்தூரில் 1% ஆளுங்க ஆனுங்கன்னா கோயமுத்தூரில் க்ரைம் ரேட் கீழே வரும் 50%. என்னத்துக்கு? யூனிவர்சல் அந்த மைண்ட் எல்லாருக்கும் ஒரே மைண்டு தானே. அதை ஒரு நல்ல மைண்டு 10 மைண்டுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? மைண்டு என்ன? யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ். என்னுடைய மைண்டுடைய நல்ல வேவ்ஸ் போய் வேற மைண்டுக்கும் ட்ராங்குவிலிட்டி கொடுக்கும். நவீன மருத்துவத்துக்கு எதிராக டாக்டர் PM ஹெக்டே என்று அழைக்கப்படும் பெல்லி மோனப்பா ஹெக்டே என்பவரின் உரையைத்தான் நீங்கள் கேட்டீர்கள். புகழ்பெற்ற இந்திய இதய மருத்துவ நிபுணரான இவர் தமிழில் மிக அற்புதமாக பேசக்கூடியவர். என்னடா இவர் தமிழ் இப்படி பேசுகிறாரே என்று பார்க்கிறீர்களா? இவர் பிறந்தது கர்நாடக மாநிலம் உடுப்பிக்கு அருகில் உள்ள பங்காடி என்ற ஊராக இருந்தாலும் இவர் சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் MBBS பட்டமும் MD பட்டமும் பெற்றார். பின்னர் லண்டன், எடின்பர்க், கிளாஸ்கோ மற்றும் டப்ளின் ஆகிய இடங்களில் ராயல் கல்லூரியில் உறுப்பினராகவும் தேர்ச்சி பெற்றுள்ளார். அது மட்டுமல்ல, சென்னையில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றான வாலண்டரி ஹெல்த் சர்வீஸ் என்ற மருத்துவமனையின் நிறுவனர்களில் ஒருவராகவும் PM ஹெக்டே அவர்கள் இருக்கிறார்கள் என்பது தமிழர்கள் அறியாத செய்தி. ஆம், தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அன்பு கொண்ட PM ஹெக்டே நவீன மருத்துவத்தில் நடைபெறும் ஊழலை தோலுரித்து காட்டும் அற்புதமான மனிதர். மக்களால் மக்கள் மருத்துவர் என்று அன்போடு அழைக்கப்படுபவர்.